அருணும், சீதாவும் சேர்ந்தா நல்லாருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அந்த கதைக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்க மீனா வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க போறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, மீனா வந்து கோயில்ல சீட் எழுதி போடுறாங்க. போட்டதுல சீதா வச்சே சீட் எடுக்குறாங்க. அப்ப சம்மதம்னு வந்துருது. இத பார்த்த சீதாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ மீனா சொல்றாங்க, "இங்க பாரு சீதா, நான் அருண கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். ஆனா, இங்க நம்ம முத்து மாமாக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது, எங்க குடும்பத்தில என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ நல்லா இருக்கிறதுக்காண்டி நான் முயற்சி எடுத்திருக்கேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும்." அப்படின்னு சீதா சொல்லிட்டு கிளம்பிருந்தாங்க. அங்க அருணுக்கு ஃபோன் போட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க மீனா. வந்தோனே சொல்றாங்க நம்ம மீனா, "இங்க பாருங்க, நீங்க வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் நல்லவரு கிடையாது. ஆனா இத சொல்லதுக்கா கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க அருண். "இல்லங்க, என் கணவரு லைசென்ஸ கேன்சல் பண்ற பார்த்தீங்க. அதுக்கு முன்னக்கூட்டினா அந்த வயசாளி உள்ளவங்கள நீங்க டிராஃபிக்ல வந்து இடத்துல வந்து அடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அன்னா பாடு படுத்துனீங்க. இப்போ எங்க சீதாவ உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு, என் கணவருக்கும் தெரியாம ஒரு ஒரு விஷயத்த செய்றேன்னா, அது இந்த விஷயம் தான். இதுவரைக்கும் என் கணவருக்கு மீறி எந்த விஷயத்தையும் நான் செஞ்சதில்ல. ஆனா, என் தங்கச்சி உங்க கூட வாழ போறாங்க ஒரே விஷயத்துக்காண்டி தான் செய்றேன். ஆனா, நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும் உங்க பொறுப்பு தான்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இத சொல்லதுக்கு தான் கூப்பிட்டீங்களாங்க? நான் செஞ்சது தப்பு தான். அதெல்லாம் மறந்துருங்க. இனிமேல உங்க குடும்பமும், நம்ம குடும்பமும் நெனைங்க. நான் இனிமேல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, உங்க கணவர்ட்ட எப்படி எந்த விஷயத்திலயும் நான் கோவப்பட மாட்டேன். உங்க கணவர் மேல எப்போதுமே பாசமா இருக்கிறதுக்கு தான் நான் நடந்துக்கிடுவேன்." அப்படின்னு நம்ம அருண் சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "என் கணவர பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. என் கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்ததே பார்த்தீங்கன்னா, உங்க டூட்டில தான். அந்த டூட்டிய வந்து வீட்டோட கொண்டு வந்து வச்சிராதீங்க. சீதாவுக்கு எக்காரணத்த கொண்டாலும் எந்த கோவத்தையும் காட்டிறாதீங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க காரணமே எதுக்கு தெரியும்னா, சீதா வச்சிருக்க உங்க மேல வச்சிருக்க ஒரு பிரியம் தான். கல்யாணமே வேண்டான்னு சொன்னவ, இப்ப உங்கள நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னவள நான் வேண்டான்னு வெறுக்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்த செஞ்சிருப்பேன். என் கணவர் கூட நின்னு. ஆனா, எங்க சீதாவுக்கு பிடிச்சிருக்க உங்கள. அதுக்காண்டி தான் நான் சம்மதிக்கிறேன். நீங்க நல்லபடியா கல்யாணத்த முடிச்சு சந்தோஷமா இருங்க." அப்படின்னு மீனா சொல்லிட்டு போறாங்க. உடனே வீட்டுக்கு வரக்கூடிய முத்து என்ன பண்றீங்கன்னா, இங்க "மீனா, மீனா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு உள்ள வந்தோனே, "என்னங்க சொல்லுங்க" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "நான் வந்து பார்த்தேன்னா, அந்த அருணோட சூப்பரான ஒரு மாப்பிள பார்த்துட்டேன் மீனா. நான் பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு கேஷியர பார்த்துட்டேன். அந்த கேஷியர் வந்து நல்ல மனுஷன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சீதாவுக்கு சூப்பர் மாப்பிள." அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப எதுத்தாப்புல வரும்போது கூட அருண பார்த்தேன். அருணுட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். "இன்னும் ஒரு 1 மாசத்துல நான் மேரேஜ் பண்ணி பார்க்குறேன். பாரு எங்க சீதாவுக்கு, என் குடும்பத்துக்கும் உனக்கும் எப்போதும் ஒத்தே வராதுன்னு சண்டை போட்டு வந்தேன் மீனா." அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. இத கேட்ட மீனா சொல்றாங்க, "ஏங்க திரும்பியும் எதுக்குங்க அவங்ககிட்ட சண்டை போடுறீங்க? அவர் நல்லவருன்னு சொல்லிட்டு சீதாவ கல்யாணம் முடிச்சா நல்லபடியா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர்ட்ட திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா, அவங்க மனசு சங்கடப்படும்ல. யார் மனசு சங்கடப்பட்டா எனக்கு என்ன மீனா? நான் சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு முத்து. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.